100 kilogram of weight without breaking. If the wire is cut into two equal parts, each part can sustain a weight of வெயிட்னா லோடு எவ்வளோ தாங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா யங்ஸ் மாடுலஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எஃப் பை ஏ டிவைடட் பை சேஞ்ச் இன் லெங்த் ஒரிஜினல் லெங்க்த்து. இதில் எஃப் பை ஏன்றது பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ், எஃப் பை ஏ ஈக்குவல் டு பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபோர்ஸ் இஸ் breaking stress which is a constant for the material into area of cross section. அப்போ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் இப்போ ஃபோர்ஸ், அதாவது இந்த ஃபோர்ஸ்ன்றது எவ்வளோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் எக்ஸிட் ஆகாமல். அப்போ வி கேன் ஆல்சோ கால் இட் அஸ் லோடு. இந்த லோடு வந்து எவ்வளோ தாங்குன்றது இட் இஸ் டைரக்ட்லி, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் ஃபார் அ மெட்டீரியல். அப்போ லோடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான். அப்போது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை டபுள் பண்ணோம் அப்படின்னா இட் கேன் சஸ்டெயின் மோர் லோட். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை டிக்ரீஸ் பண்ணும்போது இட் வில் ஒன்லி சஸ்டெயின் லெஸ் லோட். ஆனால் இந்த இடத்துட்ட லெங்க்த்தை தான் அஃபெக்ட் பண்ணுறமே தவிர வேறு எதையும் கிடையாது. அப்போ லெங்க்த்தை சேஞ்ச் பண்ணுறதுனால லோடு சஸ்டெயின் ஆகிறது வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. அதனால் இப்போது வயரை 2 பீஸாக இருந்தாலும் சரி 10 பீஸாக இருந்தாலும் இட் வில் சஸ்டெயின் அ மேக்ஸிமம் ஆஃப் 100 kilogram ஒன்லி.